ஹாய் உறவுகளே, புளியங்குடி முப்பேருந்தேவர் பவானி அம்மன் திருக்கோவில்ல இருந்து இப்போ உங்களுக்காக சின்ன சின்ன விஷயங்கள் இல்ல, பெரிய விஷயங்களை நடக்கக்கூடிய இடத்துல, நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம எப்பொழுதுமே போகணும். முன்னாடி இருக்க இந்த சாமி பவானி பத்திரகாளி அம்மன். இந்த அம்மாவோட பெரிய நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராகு காலத்துல மத்தியானம் 12 மணிக்கு அம்மாவுக்கு செவ்வரளி சாத்தி தீபம் ஏற்றி அவங்களை வழிபட்டு வரும் பொழுது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எதிரிகள் தொல்லைகள், குடும்பத்துல தேவையில்லாத சிக்கல்கள், அது மட்டும் இல்லாம மன உளைச்சல், நம்ம வேலை பார்க்குற இடத்துல அலுவலகத்துல நமக்கு தேவையில்லாத துன்பத்தை உருவாக்குவாங்க, அந்த மாதிரியான இடைஞ்சல், எதிரிகள், இது எல்லாமே சரியாகுது. அது மட்டும் இல்லாம இந்த கோவிலில இந்த அம்மாவுக்கு பௌர்ணமியும் அமாவாசை பூஜையும் சிறப்பா நடக்குது. இதுல குறிப்பா அந்த அமாவாசை பூஜை இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அம்மாவுக்கு அபிஷேகங்கள் பண்ணி இந்த அம்மாவுக்கு விதவிதமான படையலிட்டு மக்கள் பிரார்த்தனைகள் பண்றாங்க. இந்த பிரார்த்தனைகளால அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கண் திருஷ்டி, செய்வினை கோளாறுகள் இதெல்லாம் சரியாகுதுங்கிறது ஐதீகமாக இருக்குது. மக்கள் பல பேர் பல விதமான பிரச்சனைகளை எல்லாம் சரிப்படுத்தி இந்த பத்திரகாளி அம்மன் கொடுக்குறாங்க. நீங்களும் எந்த தெய்வ வழிபாடுகளா இருந்தாலும் நம்பிக்கையோட வழிபடுங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே பக்தி இருக்குது. நமக்கு எங்க போனா நம்ம பிரச்சனை தீரும், நம்ம என்ன மாதிரியான கஷ்டத்துல இருக்கோம்னு நம்ம மனசுக்கு தெரியுது, நமக்கு எண்ணங்களும் புரியுது. ஆனா நமக்கு பக்தி இருக்கிறது தவிர நமக்கு நம்பிக்கை இருக்குதா? நம்ம எங்கேயாவது போனா சரியாயிடும்ட்டு நம்ம நாட்டுக்கு போறோம். நம்ம போயிட்டு நமக்கு குறைகள் தீரலை அப்படிங்கிற பட்சத்துல நம்ம தெய்வத்தை என்ன பண்றோம்னா, தெய்வத்தையும் பழிச்சு பேசுறோம், அது நம்மளையே நம்ம குறைச்சு பேசுறது மாதிரி ஆயிடுது. அப்ப நம்மளோட எண்ணங்கள் எப்பொழுதுமே நல்லா இருக்கும் பொழுது நமக்கு நல்ல விதமான நன்மைகள். அது மட்டும் கிடையாது, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, நைட்டு 12 மணி ஆயிடுச்சுன்னா சலங்க சத்தம் கேக்குது, அம்மா காளியம்மாளோட பந்த வாடைகள் வருது அப்படின்னு எல்லாரும் சொல்லி நிறைய மக்கள் பார்த்துட்டு போறாங்க. அந்த அளவுக்கு இந்த அம்மா அவ்வளவு சக்தி வாய்ந்த அம்மாவா இருக்காங்க. இந்த சேனல் வழியாக நாங்க இந்த பத்திரகாளியை பத்தி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இங்க வர முடியாத நண்பர்கள் நிறைய பேர் இருப்பீங்க, வர முடியாம நிறைய நண்பர்கள் இருப்பீங்க. இந்த சேனல் வழியா நீங்க பார்த்து இந்த அம்மாவை நீங்க பிரார்த்தனை பண்ணீங்க, நீங்க மனசால பிரார்த்தனை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களோட கோரிக்கைகள் நிறைவேறும். கோரிக்கைகள் நிறைவேறின பட்சத்துல நீங்க மறுபடியும் ஒரு நாள் வாங்க. இங்க பாத்தீங்கன்னா வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு 3 நாளும் இந்த கோவிலில் பாத்தீங்கன்னா அருள்வாக்கு நடந்துட்டு இருக்குது. அருள்வாக்குல நம்ம மனக்குறைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய அருள்வாக்கா நடந்துட்டு இருக்குது. நீங்க இந்த சேனல் வழியாக இந்த பத்திரகாளி அம்மனை நீங்க வழிபட்டு நீங்க நினைச்ச காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். நீங்க நடந்ததுக்கு அப்புறமே நீங்க இந்த அம்மாவை நீங்க பார்க்கலாம். பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா இந்த தாய் தருவா. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுதேன். எங்களோட ஆசீர்வாதம், குறிப்பா என்னோட ஆசீர்வாதமும் இந்த பத்திரகாளி அம்மன் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். மன உறுதியோட, மன மகிழ்ச்சியோட, நம்பிக்கையோட நம்ம இறை வழிபாடுகள் கொண்டாடுவோம். நம்ம கஷ்டங்கள் தீரும். ஜெய் பவானி.